இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மக்களவைத் தேர்தல் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கு உங்களுடைய தொகுதிக்கான வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றியும், அடுத்ததாக ஓட்டர் இன்ஃபர்மேஷன் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணி அதை டவுன்லோட் செய்வது என்பதை பற்றியும், இதற்கான வாக்காளர் பட்டியலும் வெளியாகி உள்ளது. வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயர் இருக்கா இல்லையா, அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வேட்பாளர் பட்டியல் பொறுத்தளவுக்கு புகைப்படத்துடன் இருக்கும். வாக்காளர் பட்டியல் மற்றும் வாக்காளர் பற்றிய தகவல்கள் எல்லாமே ஃபோட்டோ மட்டும் இருக்காது, மற்ற டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வேட்பாளர் விவரங்களை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மொபைல் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு கேஒய்சின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்துனே கேஒய்சின்னு சொல்லி ஒரு மொபைல் ஆப் ஷோ ஆகும். இந்த மொபைல் ஆப் ஜஸ்ட் ஒரு 10 MB தான் இருக்கும். இந்த மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் கொடுங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். ஒரு 5 செகண்ட்ஸில் கேஒய்சி நோ யுவர் கேண்டிடேட் சொல்லி கொடுத்துட்டு அதற்கு கீழே ப்ரொசீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஃபஸ்ட்டு நாமினேஷன் பண்ணுறவங்க எத்தனை பேர், அதில் யாருடைய நாமினேஷன்லாம் அக்செப்ட் ஆகிருக்கு, யாருடைய ரிஜெக்ட் ஆகிருக்கு, யார் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. தனித்தனியாக பாக்ஸாக இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிடலாம். அப்படின்னா கேண்டிடேட் நேம் என்டர் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் செக் பண்ணலாம். அதுக்கு ஃபில்டர் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் கிரிட்டீரியா இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சின்னு இருக்கும். ஜென்ரல் செலக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரல் எலெக்ஷன் 2024 செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கான்ஸ்டியூன்சி எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சப்மிட் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாகி கம்ப்ளீட்டாக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோடாகி கம்ப்ளீட் ஆன பிறகு கேண்டிடேட்டுடைய எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். அவங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆகிருக்கா அல்லது ரிஜெக்ட் ஆகிருக்குன்னு ஸ்டேட்டஸ்லேயே ஷோ ஆகும். இது மட்டும் இல்லாமல் ஆல் நாமினேஷன் மொத்தம் 30 பேர் நாமினேஷன் பண்ணிருக்காங்க. நான் செலக்ட் பண்ணல கான்ஸ்டியூன்சியில் 2 பேர் மேலே கிரிமினல் கேஸ் இருக்குது. 19 பேருக்கு நாமினேஷன் அக்செப்ட் ஆகிருக்கு. நாமினேஷன் அக்செப்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கேண்டிடேட்டோட நேம், அவங்களுடைய பார்ட்டி நேம், அவங்களுடைய ஃபாதர் நேம், அவங்களோட ஏஜ், அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அவங்க அசம்பிளி டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய ஃபோட்டோவும் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கேண்டிடேட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபோட்டோவோடய இருக்கும். அவங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம். கேண்டிடேட் யாருன்னு செக் பண்ணிக்கலாம். அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு பார்ட்டி நேம் சொல்லிவிட்டு அவங்களுடைய பார்ட்டி நேமும் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதுதான் கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுக்கான மெத்தட். அடுத்ததாக இறுதி வாக்காளர் பட்டியல் எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கான பார்ட் சீரியல் நம்பர் எப்படி செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். பார்ட் சீரியல் நம்பர் இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட நேம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த நம்பரை வச்சு கண்டுபிடிச்சிக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு எலக்டோரல் சர்ச்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுங்க. ஃபஸ்ட் எடுத்துனே பார்த்தீங்கன்னா electoralsearch.eca.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்னு இருக்கும். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ணோடனே ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஓப்பன் ஆன பிறகு சர்ச் பை டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய நேம், சர் நேம், ரிலேட்டிவ் நேம், அதாவது ரிலேட்டிவ்னா உங்களுடைய ஃபாதர் நேம், நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த், அப்படி இல்லைனா ஏஜ், நெக்ஸ்ட் ஜெண்டர், டிஸ்ட்ரிக்ட் அசம்பிளி யூஸ் பண்ணி கேப்சா என்டர் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா சர்ச் பை எபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அதை யூஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். எபிக் நம்பர் என்டர் பண்ணி ஸ்டேட் செலக்ட் பண்ணிவிட்டு கேப்சா டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். இதுவே ஓட்டர் ஐடி கார்டு கூட மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருந்தால் அந்த மொபைல் நம்பர் என்டர் பண்ணி கேப்சா வெரிஃபை பண்ணிவிட்டு ஓடிபி வெரிஃபை பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலாம். நான் ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் தெரியுன்றதால அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்ச் பை ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டேட் செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு உங்களோட ஓட்டர் ஐடி கார்டு நம்பர் என்டர் பண்ணி கேப்சா இருக்கும். அதை பார்த்து அப்படி டைப் பண்ணிவிட்டு சர்ச் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே சீரியல் நம்பர்
உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், உங்களுடைய நேம், ஏஜ், ரிலேட்டிவ் நேம், ஸ்டேட் நேம், டிஸ்ட்ரிக்ட் நேம் எல்லாமே ஷோ ஆகும். ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வியூ டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணினா உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். உங்களுடைய நேம் இருக்கும், லாஸ்ட் நேம், ரிலேட்டிவ் நேம், ஏஜ் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணினா பார்ட் சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. பார்ட் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 346. அதை வந்து நோட் பண்ணிங்க. அதை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கான்னு சொல்லிட்டு ஈஸியாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த நம்பரை பயன்படுத்தி ஈஸியாக செக் பண்ண முடியும். இதெல்லாம் நோட் பண்ண பிறகு மறுபடியும் நீங்கள் உங்களோட மொபைலில் கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு டிஎன் எலெக்ஷன் சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே வந்து elections.tn.gov.in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் சர்வீசஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் 2024 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை நீங்கள் செலக்ட் பண்ணோடனே வந்து ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எல்டர் ரோல்னு ஒரு ஆப்ஷனும், ஃபைனல் பப்ளிகேஷன் ஆஃப் எல்டர் ரோல் சென்னைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சென்னை இருந்தால் அந்த செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிங்க. மற்ற மாவட்டம்லாம் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். மாவட்டம் செலக்ட் பண்ண பிறகு உங்களுடைய சட்டமன்ற தொகுதியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் தொகுதியில் இருக்க ஊர் பேர் எல்லாமே ஷோ ஆகும். உங்களுடைய ஊர் எதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு கேப்ச்சா இருக்கும். அதை பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். கேப்ச்சாவை டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்கின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸில் வந்து பிடிஎஃப் ஃபைல் ஒன்று டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆகும். அது டவுன்லோட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா ஓப்பன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃப் ஃபைல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன பிறகு வாக்காளர் பட்டியல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினா வாக்காளர்கள் எவ்வளோ பேருன்னு சொல்லி அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணினா வாக்குச்சாவடியுடைய புகைப்படங்கள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அடுத்ததாக வந்து வாக்காளர் பட்டியலில் இருக்கும் சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3ன்னு சொல்லியிருக்கும். நீங்கள் ஏற்கனவே நோட் பண்ணியிருக்க சீரியல் நம்பரை வந்து செக் பண்ணுங்கள். நான் வந்து 346ன்னு சொல்லி பார்த்தேன். அந்த சீரியல் நம்பர் கரெக்டாக வந்தீங்கன்னா 346ல் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அந்த சீரியல் நம்பரை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், கேண்டிடேட் நேம், அவங்களுடைய கணவர் பேர், வீட்டு எண், வயது, பாலினம் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். இந்த மெத்தடை பயன்படுத்தி ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்கான்னு நீங்கள் ஈஸியாக சீரியல் நம்பர் பயன்படுத்தி செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு சின்ன டவுட் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.